Warning. ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வைவிங் த அப்பாகலிப்ஸ் சாப்டர் 5 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 4 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவ நெனச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா, அவங்க அப்பா வந்துட்டு உயிரிழந்திருப்பாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ காப்பாத்துறதுக்கு. அங்க ஒரு பிரிட்ஜ் இருந்திருக்கும். அந்த பிரிட்ஜ் வழியா தான் பார்த்தீங்கன்னா, பாதி சைடுல ஹீரோவும், பாதி சைடுல மான்ஸ்டரும் அவங்க அப்பா இருந்திருப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த கடலுக்கு அடியில விழுந்திருப்பாங்க. அவர் அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, "என்ட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ ஓடுன்னு" சொல்லிட்டு. அந்த பிளான் என்னன்னா, இந்த பிரிட்ஜ வந்து 2 ஆக்கிட்டு, ஒரு சைடுல ஹீரோவ தப்பிக்க வச்சிடலாம். அப்படிங்கிற மாரி தான் அவர் அப்பா வந்து பிளான் போட்டிருக்காரு. அதேபடி தான் நடக்குது. ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்கான். "எதுக்கு நீ இந்த லெவலுக்கு போன? என்னை எப்போதும் டார்ச்சர் தானே பண்ணிட்டு இருந்த. எதுக்கு என் உயிர குடுத்து என்னைய காப்பாத்துன?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஹோப் இருந்தது. வெளி உலகம் நல்லாருக்கும். வெளி உலகத்துல எங்க அம்மாவ போய் பாத்துரலான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஹோப் மொத்தமாவே உடைஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, "வெளி உலகம் ரொம்ப ஆபத்தானது. அப்போகலிப்ஸ் சீக்கிரம் வந்துரும். அதேமாரி பாத்தீங்கன்னா, உங்க அம்மா வந்து உயிரோட இல்ல." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா சொல்லியிருப்பாரு. அதே மாரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஹீரோ வந்து வெளி உலகத்தையும் பாத்தான். ஆனா வெளி உலகம் கொஞ்ச நேரத்துல அப்போகலிப்ஸ் வந்து மொத்தமா நாசமாயிருச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு எப்படி இறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரியே அவன் கன்சிடர் பண்றான். ஏன்னா, அவங்க அப்பா சொன்னது எல்லாமே உண்மையா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, "நீ எப்படியாவது சர்வை ஆகியே ஆவணும். அதுக்கு தான் நான் உனக்கு வந்துட்டு இவ்வளோக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுத்துருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா சொல்ற மாரி அவனுக்கு ஞானம் வருது. ஆனா என்ன ஹீரோ மனசுல நெனச்சிட்டு இருக்கான், "என்னோட ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. நான் எதுக்கு உயிர் வாழணும் இந்த உலகத்துல?" அப்படிங்கிற மாரி தான் இப்ப ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கப்புறம் தான் அவர் அப்பா வந்துட்டு கடைசியா ஒரு லெட்டர் குடுத்திருப்பாரு. "இந்த இத நீ வச்சுக்க. இதான் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஹோப்ப குடுக்கும்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா சொல்லியிருப்பாரு. "என்னத்த அப்படி அப்பா அனுப்பியிருப்பாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து படிச்சு பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. "இதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜ் உடைஞ்சிருந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த பிரிட்ஜ் வழியா ஒரு மான்ஸ்டர் அப்படியே எந்திரிச்சு வர ஆரம்பிக்குது. "இது என்ன மான்ஸ்டர்? இது எதுக்கு என்னைய நோக்கி வந்துட்டு இருக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு லைட்டா ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிக்கும்போது அவனோட கால்ல ஏற்கனவே இன்ஜுரி ஏற்பட்டிருந்ததா சொன்னேன்ல, ஸோ அந்த இன்ஜுரி பார்த்தீங்கன்னா, இன்னும் வலி அதிகமாயிட்டே இருக்குது. இந்த மான்ஸ்டர்லேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன தெரியுமா பண்றான்? சைடுல பிரிட்ஜ் வழியா குதிச்சாடுறான். அந்த மான்ஸ்டரும் அதே மாரி வந்து குதிச்சு அப்படியே தப்பிக்க ட்ரை பண்ணுது. இப்ப மான்ஸ்டர் வெர்சஸ் ஹீரோ அப்படிங்கிற மாரி தான் மாறுது. என்ன இது என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. என் கால் வேற அடிபட்டுருக்கு. இந்த மான்ஸ்டர கொன்னா தான் பார்த்தீங்கன்னா, என்னால எஸ்கேப் ஆக முடியும். ஆனா இந்த மான்ஸ்டர நான் எப்படி கொல்றது? எனக்கு தான் எதுவுமே இல்லையே. நான் இப்ப என்ன பண்றது? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஹீரோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் இருக்குதுல்ல, அந்த லெட்டர படிச்சு பார்க்குறான். அந்த லெட்டர படிச்சு பார்த்தா அந்த இது என்ன போட்டிருக்குன்னா, "உங்க அம்மா வந்து உயிரோட தான் இந்த உலகத்துல இருக்காங்க. நீ அவள கண்டுபிடி." அப்படிங்கிற மாரிலாம் போட்டிருக்குது. எங்க அம்மாவ நான் எப்படியோ பார்த்தாகணும். அதுக்காவது நான் உயிர் பொழச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான். ஸோ, இப்போ ஹீரோ வந்துட்டு முடிவு பண்றான் அந்த மான்ஸ்டர எப்படியாவது எதிர்த்தாகணும்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த மான்ஸ்டர் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. ரொம்ப ஆக்ரோஷமாவும் இருக்கு. இத எப்புட்றா நான் சமாளிக்கிறது அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அவர் அப்பா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. இந்த அப்போகலிப்ஸ் டைப்ல ஹியூமனால யாராலயுமே சர்வே ஆக முடியாது. ஏன்னா, மான்ஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த அளவுல பார்த்தீங்கன்னா பலசாலியா இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா ஹியூமனால சர்வே ஆக முடியாது. ஸோ, அந்த நேரத்தில ஹியூமன்ஸ் வந்து டெத்த அக்செப்ட் பண்ணிட்டு போறது தான் ஒரு நல்ல வழி அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ அப்பா சொல்லியிருப்பாரு. இப்ப அதே தான் ஹீரோவுக்கும் நடக்குது. ஹீரோ அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "மனுஷங்களால என்னைக்குமே சர்வே ஆக முடியாது தம்பி" அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஹீரோ இன்னமும் காண்டாயிட்டு இருக்கிறான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, டெத்த அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமைக்கு தான் வந்துடுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வேற வழி இல்லையே அப்படிங்கிற மாரி தான். ஸோ, மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பஞ்சு குடுக்க வருது. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, "நான் சொன்னத நீ மொத்தமா மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. ஸோ, அந்த நேரத்தில தான் ஹீரோவுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ, ஹீரோட அப்பா வந்து பல காலங்கள்ல ட்ரெய்னிங் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஃபைனலா நான் எப்படியாவது தப்பிச்சே ஆகணும். இந்த இடத்துல நான் இப்படியே மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டாஜ் ஆகுறான். டாஜ் ஆகிட்டு எப்படியோ ஃபைனலா தப்பிச்சர்றான். ஹீரோவுக்கு இப்ப தான் வந்து பெருமூச்சே வருது. அப்பாடி நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, அந்த மான்ஸ்டர் இன்னுமே ரேம்பேஜ் மோட்ல தான் இருக்கு. ஸோ, இத அப்புறம் நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவர் அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, "ஆர்டினரி ஹியூமனுக்கும் உனக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லி தந்திருக்கேன். ஸோ, சர்வே ஆகுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் உனக்கு இருக்கு. ஸோ, உன்னோட இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணி நீ அந்த மான்ஸ்டர அட்டாக் பண்ணணும்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா சொல்லியிருப்பாரு. ஃபைனலா ஹீரோவும் பார்க்குறான். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ராடு இருக்கு. ஸோ, இந்த ராட வச்சு தான் நான் தப்பிக்கணும் போல அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சுக்கிறான். ஆனா, இந்த ராடு வந்து மான்ஸ்டருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ, மான்ஸ்டர டேட்ச் பண்ணி போய் தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். ஃபைனலா ஹீரோ டிசைட் பண்றான். அந்த மான்ஸ்டர நான் எப்படியாவது கொன்னாகணும்னு சொல்லிட்டு. ஸோ, மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, வேகமா வந்துட்டு இருக்கு. ஸோ, மான்ஸ்டரோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அனானிமஸா இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன தெரியுமா பண்றான், டாட்ஜ் பண்ணிட்டு அங்க இருக்க ராடையும் இப்படியே ஃபைனலா கைப்பற்றிறாப்ல. ஸோ, இப்ப ராட எடுத்துக்கிறான். இத வச்சுட்டு எப்படியாவது அந்த மான்ஸ்டர கொன்னாகணும்னு நெனைக்கிறான். மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா, வேகமா தான் ரியாக்ட் ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாலாம் கிடையாது. ஆனா என்ன, ஹீரோ அத விட வேகமா ரியாக்ட் ஆகுறான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ராட் எடுத்துக்கிறான். மான்ஸ்டருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மான்ஸ்டருக்கும் ஒரு கோர் இருக்கும். அந்த கோர மட்டும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா, மொத்த மான்ஸ்டருமே அழிஞ்சிரும். ஓகேவா? அந்த ஒரு மான்ஸ்டர் மட்டும் தான். நெறைய மான்ஸ்டர் கிடையாது. ஸோ, அத லைட்டா புரிஞ்சுக்கங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த கோர கண்டுபிடிச்சு ஹீரோவ அந்த மான்ஸ்டர மொத்தமா போட்டு தள்ளிறாப்ல. ஹீரோவுக்கு ஃபைனலா ஹோப்
பொறுப்பு கிடச்சிருச்சு. எப்படியாவது நான் சர்வே ஆகி ஆகணும். சர்வே ஆனா தான் எங்க அம்மாவ கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருக்காங்க. அதேமாரி ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. ஹீரோ வந்துட்டு எந்த விதமான மனுஷங்களையும் நம்ப மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பா வந்து அப்படிதான் சொல்லி வளர்த்துருப்பாரு. இதோடயே பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரையும் முடிச்சிடுறாய்ங்க. இத சீக்கிரம் அடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.